ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு மேப். இந்த வேர்ல்டு மேப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ பிளேசஸாக இருக்குது, இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி நான் எப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ். அதில் 2 பேருக்கும் வந்து 2 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொரில்லா குரங்கு முறைச்ச மாதிரி இருக்குது, தெரியுங்களா அதோட முகம். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது இதில் வந்து பெரிய அக்கா இவங்க வந்து முறைச்சிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு பேர் வந்து மொரக்கா, சரிங்களா. முதல் அக்காவோட பேர் மொரக்கா. 2வது அக்கா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, ஆப்ரிக்கா, சரிங்களா. இந்த 2 அக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வீட்டில் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சன் இங்கே இருக்காங்கல்ல, அவங்களோட சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி என்னோட இந்த பிரேஸில் வந்து அர்ஜென்ட்டாக அடக்கடையில் வச்சு காசு வாங்கிட்டு வரீங்களாப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து விளையாட்டுத்தனமான ஒரு ஹாயாக இருக்கிற பசங்க, அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கிற பசங்க, ஆனால் வாயாடுற பசங்க, அதனால் ஹாயாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாட்டுத்தனத்தில் இருக்கிறதுனால அந்த பிரேஸில் வந்து காணாமல் ஆக்கிறாங்க, அதாவது மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போது காண்டா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபீல் பண்ணி உடஞ்சி உக்காந்துடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா மொராக்காவுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இட்லி கடை போட்டு பொழைச்சிக்கிறாங்க, தன்னோட ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இதை பார்த்த அந்த இட்லி கடையை போட்டு அவங்க ரன் பண்ணுறதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளே எப்படியாவது மணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி மணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு நாய் வந்து 10 ரூபீஸ்து, ஒரு நாய் 10 ரூபீஸ்து, அதாவது 10 மார்க் 10 ரூபீஸ்து பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடுது. பிரிட்டன் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்க்குறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான், அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், போகலான்னு கூப்பிட்றான். அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஹேங்கிரி, எங்கடா போகிறது அப்படின்னு ஹேங்கிரி ஆகிறான். ஆசிரியர் ஹேங்கிரி. அப்போது இவன் என்ன கேட்குறான், ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதுக்கு கேட்டதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணி நீ வந்து வீட்டில் சேர்ப்பியாடான்றான். அதனால் சேர்ப்பியா ஒன்னே சரிடா, எதுக்குடா அதெல்லாம் ஃபீல் பண்ணுற? டே ஆமாண்டா, நம்மளை எல்லாருமே துரோகின்றாங்கடா. ஏன்டான்னு பார்த்தா, இந்த பெரிய நிலப்பரப்புள்ள ஒரு பகுதியான ரஷ்யாவில் நம்ம வாழ முடியாது இனிமேல். அதனால் நம்ம பேசாமல் சீனாக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், தலைபரவாயிடலான்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே பிறந்து வளர்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான். ஆனால் அந்த ஜப்பானில் பிறந்து வளர்ந்த இவங்க 2 பேரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோஷிமா அண்ட் நாகசாகி. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒருத்தன் பேசாமல் நாம் என்ன பண்ணலான்னா, அதாவது சீனாவிலேருந்து நாம் என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஆஸ்தியெல்லாம் விற்று நியூவாக ஒரு லேண்ட் வாங்கி நம்மளும் வந்து வாழலாம் அங்கே அமைதியாக, எந்த தப்பும் பண்ணாமல் சொல்லிட்டு நியூவாக ஒரு லேண்டை வாங்கி, இன்னும் ஒரு லேண்டை வாங்கி நம்ம வாழலாண்டான்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டாக அந்த பேர் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இட்லி கார்டுன்னு சொல்லியிருப்பேன், இத்தாலியை, ஃப்ரான்ஸை வந்து பிரெஞ்சுன்னு சொல்லியிருப்பேன், ஜெர்மனியை வந்து ஞாபகம் வச்சதுக்காக மணின்றேன். இந்த ஸ்டோரி லைனை ஞாபகம் வச்சதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முக்கோண வடிவில் ஒரு முக்கோணம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, மணி. அப்புறம் வந்து என்ன பண்ணுறான்,